நம்ம வந்து சோகமாக சென்னை விட்டு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு 1 மந்த் இங்கே இருக்கறதா தான் பிளானு. பட் வந்து மதனுக்கும் ஹிப்பில் வந்து ஃப்ராக்சர் இருக்கிறனால நம்ம வந்து சமாளிக்க முடியல, தனியாக மேனேஜ் பண்ண முடியல. அதனால சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாத்திரம்லாம் வந்து நான் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு அளவாக ஒரு 4-5 பாத்திரம் மட்டும் வச்சுட்டு, வடைச்சட்டி தட்டெல்லாம் கம்மியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து ஒரு 1/2 அன் ஹவர் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதன் வந்து ஊருக்கு போறியான்னு கேட்டுட்டு இந்த பேக் பார்த்து ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது, இது என்ன நாக்கு தொங்கின மாதிரி கிடக்கு இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பூட்டவே முடியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் வச்சு அமுத்தி பூட்ட ட்ரை பண்ணேன். அப்புறம் பூட்டி முடிச்சாச்சு. நீ டெலிவரிக்கு போறியா, அந்த பேக் டெலிவரி ஆக போதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பில் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் க்ரோசரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தீர டப்பாவில் கழுவி எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து மதனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல, போய் தான் ஆகணும். காலையில் வந்து 6:30க்கு தேஜஸில் ட்ரெயின், 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இருந்த 2-3 பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு பை கைஸ். இனிமேல் பழனிலேருந்து இல்லாட்டி திருப்பூர்லேருந்து தான் வீடியோ வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.